ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் லாஜிக். இந்த பர்டிகுலர் டாபிக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாஜிக் பற்றி தான் கம்ப்ளீட்டாக பேசியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து ப்ரொபோசிஷனல் லாஜிக். இதில் எந்த பாயிண்ட்டையும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எனக்கே நான் எழுதிக்கிட்ட ஒரு விதமான நோட்ஸ் தான் இது. பட் இதில் இருக்கிறத வந்து உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவேன். ப்ளஸ் இதை வந்து தமிழ் இல்லாத வேறு யாராவது பார்த்தாங்கன்னா இதில் நான் என்ன பேசியிருக்கேன்றது தெரியணுன்றதுக்காக பண்ண டுவெல் பர்பஸ் வீடியோ இது. இப்போ நம்ம ப்ரொபோசிஷனல் லாஜிக் போகலாம். ப்ரொபோசிஷனல் லாஜிக் பொறுத்த வரைக்கும் இதை டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும், இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூக்குள்ளே முடிக்கப்படுற லாஜிக் தான் வந்து ப்ரொபோசிஷனல் லாஜிக். இந்த ப்ரொபோசிஷனல் லாஜிக் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம்னா வேரியபிள்ஸ் அண்ட் கனெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட், யூ வில் வின் இன் யுவர் லைஃப் இப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா இப்போ அந்த யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்டை நான் ஏன்னு சொல்லுவேன், யூ வில் வின் இன் யுவர் லைஃப் அப்படின்றத நான் பின்னு சொல்லுவேன். யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் யூ வில் வின் இன் யுவர் லைஃப் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுற விஷயத்தை தான் வந்து கனெக்டிவ்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நிறையா கனெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா ஆரை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அண்ட் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நாட் அந்த நிகேஷன் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இஃப் தென் அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம்னா இஃப் யூ ரியலி ஒர்க் ஹார்ட் தென் யூ வில் வின் இன் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இஃப் தென் கன்ஸ்ட்ரக்டில் கொண்டு வர்றது. இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அதாவது யூ வில் வின் இன் யுவர் லைஃப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஆர் அண்ட் நிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில வேல்யூஸ் இருக்குது. நீங்கள் ட்ரூத் டேபிள்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போட்டிருப்போம், இந்த ஏவை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம், பி இப்படி மென்ஷன் பண்ணியிருப்போம், யூ வில் ஹாவ் 0 0 ஆர் யூ மே ஹாவ் ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ். இந்த மாதிரி வேல்யூஸ் போட்டு நம்ம லாஜிக் கேட்ஸில் படித்த விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்போ இந்த ஏ பீன் பண்ணுறப்ப இப்போ நான் ஏ ஆர் பீன் வைக்கிறப்ப உங்களுக்கு ஏ அல்லது பி ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே உங்களுக்கு இங்கே வந்து ட்ரூன்னு நின்றுடும். இதே அண்ட் யூஸ் பண்ணுறப்ப ரெண்டுமே வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு நிற்கும். இந்த நிகேஷன்ன்றது ட்ரூவாக இருந்தால் அதை ஃபால்ஸ்ன்னு மாற்றும், ஃபால்ஸாக இருந்தால் அது ட்ரூன்னு மாற்றும். இந்த இஃப் தென் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஏ ட்ரூவாக இருந்து பி வந்து ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் திஸ் வில் பி ஃபால்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ட்ரூ. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்போ ட்ரூ ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏ அண்ட் பிக்கு ஒரே வேல்யூ இருந்ததுன்னா அப்போல்லாம் வந்து இட் இஸ் டேக்கன் அஸ் ட்ரூ. அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தால் ஃபால்ஸ். இப்போ இஃப் யூ ஒர்க் ஹார்ட் தென் யூ வில் வின் அப்படின்னு இது பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம். யூ வில் நாட் வின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்ன பண்ணலாம் என்னன்ற மாதிரி எடுத்துக்கிறது. இப்போ நான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் வின் இன் லைஃப் ஒன்லி இஃப் யூ ஒர்க் ஹார்ட். அப்போ இதில் வந்துட்டு நான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டேன் வின்னும் பண்ண மாட்டேன்றது வந்து ஆமாம் கரெக்டு தான். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் லைஃப்பில் எப்படி வின் பண்ண முடியாது அப்படின்றதையும் ட்ரூ தான் வந்து நிற்கும். நான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணேன் அதனால் நான் வின்னும் பண்ணேன்னு சொல்கிறப்ப ஆமாம் அதுவும் ட்ரூ தான். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே வேல்யூவில் இருந்தால் ரெண்டு ஃபால்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் சரி ட்ரூன்னு வரும். இதே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நான் லைஃப்பில் ஜெயிக்கலன்னு சொன்னாலும் இல்லை நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணல நான் லைஃப்பில் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாலும் இது எடுக்காது. இது ரியல் லைஃப்பில் வந்து இது அப்ளை ஆகுமான்னு கேட்டால் எனக்கு உண்மையாலே தெரியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரிபடி சிச்சுவேஷன். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் இதை சொன்னேன். இதில் நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது, டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன் அண்ட் கண்டின்ஜென்சின்னு சொல்லிட்டு. டாட்டாலஜின்றது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரூத் டேபிள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் 2 வேரியபிள்ஸ் போடுறீங்க, வேரியபிள் 1 வேரியபிள் 2. அதோட ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒன்று எடுக்கிறீங்களே, இந்த ரிசல்ட்டில் எல்லாமே ட்ரூவாக இருந்ததுன்னா தட் வில் பி கால்ட் அஸ் டாட்டாலஜி. ஒருவேளை அந்த ரிசல்ட்டில் எல்லாமே வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா தட் வில் பி கால்ட் அஸ் கான்ட்ரடிக்ஷன். இதே அந்த ட்ரூத் டேபிளில் ட்ரூ வேல்யூஸும் இருக்குது ஃபால்ஸ் வேல்யூஸும் இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கண்டின்ஜென்சி. இதில் அடுத்து நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோசிஷனல் ஈக்குவலன்சஸ். இது எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒய் ரெண்டும் லாஜிக்கலாக ஈக்குவலண்ட் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இதோட ட்ரூத் டேபிளில் ட்ரூத் வேல்யூஸ் போட்டு இதோட வேல்யூ ஒன்று நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதோட பை கண்டிஷனல், அதாவது பை இம்ப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரேட்டர் இந்த கனெக்டிவ் யூஸ் பண்ணுறப்ப இட் ஷுட் பி அ டாட்டாலஜி. அதாவது இதையும் நீங்கள் பை கண்டிஷனில் போடுறப்ப எவ்ரி திங் ஷுட் பி ட்ரூ.
அதாவது அதோட ரிசல்டன்ட் ஃபுல்லாக ட்ரூவாக இருந்தால் இட் இஸ் அ டாட்டாலஜியாக இருந்தால் இட் மீன்ஸ் போத் ஆர் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். இப்போ இதை ட்ரூத் டேபிளில் செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் ஒரு ட்ரூத் டேபிள் போட்டுட்டு அதோடைய ஃபைனல் வேல்யூஸ் என்னன்னு எடுத்துக்க போகிறீங்க. அடுத்து இதோடைய ட்ரூத் டேபிள் என்னன்னு போட்டு ஃபைனல் வேல்யூஸ் என்னன்னு எடுத்துக்க போகிறீங்க. சரி, இதோட ஃபைனல் வேல்யூஸை வந்துட்டு நான் R1ன்னு வைக்கிறேன். செகண்ட் ஒன்னோட இதுக்கு வந்து R2ன்னு வைக்கிறேன். R1ல இருக்க அதே என்ட்ரி R2ல இருந்ததுன்னா தென் யூ கேன் கன்க்ளூட் தட் போத் ஆர் லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது இட்ஸ் அ டாட்டாலஜின்றது எப்படின்னா, டாட்டாலஜி இந்த பை கண்டிஷனோட ரூல் என்னன்றது ஞாபகம் இருக்கா? ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ இருந்தா, அதாவது இதுவும் ட்ரூவா இருந்து இதுவும் ட்ரூவா இருந்தா அந்த ரிசல்ட்டும் வந்து ட்ரூவா இருக்கும். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸா இருந்து இதுவும் ஃபால்ஸா இருந்தா அந்த ரிசல்ட் வந்து மறுபடியும் ட்ரூவா இருக்கும். அப்ப இங்கே ட்ரூவாக இருந்ததுன்னா இங்கேயும் ட்ரூவாக இருக்கணுன்றது தான் இந்த பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு சொல்லுது. பை எனி மீன்ஸ் வீ கேன் ப்ரூவ் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ப்ரொபோசிஷன்ஸ் பேஸ் பண்ணி சில லாஜிக்கல் ஈக்குவலன்சஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஒன்னொன்றுத்துக்கும் வந்து ஒரு நேம் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நேம் இம்ப்ளிகேஷன் நமக்கு நல்லா தெரியும். அதே போல் இதில் டிமார்கன்ஸ் லான்னு ஒன்று இருக்குது. இதில் இருக்க ஆர்க்கு நம்ம நிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப அந்த நிகேஷன் ஒரு வேரியபிளுக்கும் அப்ளை ஆகிறப்ப ஆண்டாக மாறிடும். அதே போல் ஆண்டு உள்ளே இருக்கிறப்ப நிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப தனித்தனி வேரியபிளுக்கு நிகேட் ஆகிறப்ப ஆரா மாறிடும்ட்டு. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு நேம் இருக்குது. அதுக்கான ஈக்குவலன்சஸ் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவலன்சஸ் வந்து நீங்கள் லாஜிக்காக எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வர கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் தயவு செஞ்சு மெமரைஸ்லாம் பண்ணாதீங்க. ஒன்றுத்துக்கு இன்னொன்று எப்படி ஈக்குவலண்ட்டாக ஆகுதுன்றதை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம 3 டேர்ம் பார்க்க போகிறோம். ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று எடுத்துப்போம். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பியை வந்து நம்ம ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்கிறோம். செகண்ட் பார்ட்டை வந்து கன்க்ளூஷன்னு சொல்கிறோம். இஃப் த ஹைபாத்தசிஸ் இஸ் ட்ரூ அப்போனா இதுதான் அதோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். இப்போ இன்னைக்கு இஃப் ஐ கோ டு ஸ்கூல் டுடே ஐ வில் சப்மிட் மை ஹோம் ஒர்க். இஃப் இட் ரெயின்ஸ் டுடே ஐ வில் ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் ஹைபாத்தசிஸ்னும் செகண்ட் பார்ட்டை நான் கன்க்ளூஷன்னு சொல்கிறேன். இஃப் பி தென் கியூவை நான் இன்வெர்ஸ் பண்ணுறப்ப இஃப் நாட் பி தென் நாட் கியூ. இப்போ நான் ஸ்கூலுக்கு போகலைன்னா இஃப் ஐ டோன்ட் கோ டு ஸ்கூல் ஐ ஒன்ட் சப்மிட் மை ஹோம் ஒர்க். அப்போ நான் ஒன்றை செய்யலைன்னா இன்னொன்னையும் நான் செய்ய மாட்டேன்றது தான் வந்து இன்வெர்ஸ். கான்வர்ஸ்ன்றது எப்படின்னா இஃப் பி தென் கியூன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கியூ வந்து ஹைபாத்தசிஸாக மாறினாலும் பி வரணும். இப்போ இதே நம்ம சொல்லி பார்ப்போம். இஃப் ஐ கோ டு ஸ்கூல் ஐ வில் சப்மிட் ஹோம் ஒர்க். அதே இதே இப்போ இஃப் ஐ ஹாவ் டு சப்மிட் ஹோம் ஒர்க் ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைபாத்தசிஸ் இடத்துல கன்க்ளூஷனும் கன்க்ளூஷன் இடத்துல ஹைபாத்தசிஸும் வந்துச்சுன்னா கான்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ்ன்றது எப்படின்னா இஃப் பி தென் கியூ, இஃப் நாட் கியூ தென் நாட் பி அப்படின்னு வரும். அதாவது இஃப் ஐ கோ டு ஸ்கூல் ஐ வில் சப்மிட் மை ஹோம் ஒர்க். ஆனால் நான் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு எனக்கு அவசியமே இல்லைன்ற. அப்போ கான்ட்ரா பாசிட்டிவோட இது என்னன்னா பி இம்ப்ளைஸ் கியூன்னு வந்ததுன்னா நாட் கியூ இம்ப்ளைஸ் நாட் பி. இதில் வந்து டுவாலிட்டி பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. அதாவது இதில் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம யூனியன் இன்டர்செக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ யூனியன்னா ஜாயின் பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும். இன்டர்செக்ஷன்னா அதோட காமன் பார்ட் அப்படின்றது இருக்குது. இப்போது டுவாலிட்டி பிரின்சிபல் படி பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வில் பி ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ எங்கெல்லாம் வந்து யூனியன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் இன்டர்செக்ஷன்னும், எங்கெல்லாம் இன்டர்செக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் யூனியன்னும் அப்ளை பண்ணுறேன். அடுத்து நார்மல் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நார்மல் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் ஃபார்முலா. அதாவது ஒரு ப்ரப்போசிஷனை வந்து நம்ம 2 விதமான நார்மல் ஃபார்முக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம், இன்னொன்று வந்து டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ஜங்ஷனாக இருக்கும். அதாவது கனெக்டட் வித் ஆர்ஸ். இது உள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் வித் ஆர்ஸ். ஆனால் இதோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கனெக்டட் பை கன்ஜங்ஷன். அதாவது கன்ஜங்ஷன் ஆஃப் டிஸ்ஜங்ஷன். செட் ஆப்ரேட்டர்ஸில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அப்டைன்ட் பை
intersection, இந்த பார்ட்டை intersection among variables connected with unions. ஸோ ஆரை வந்து இங்கே யூனியன்னு மீட் பண்ணுறாங்க, அண்டை வந்து இன்டர்செக்ஷன்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ ஆர்க்குள்ளே இருக்கிற விஷயங்களை நான் அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கன்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம். அப்போ டிஸ்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம்ன்றது எப்படி இருக்கும்னா, அண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நான் ஆர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது தான் வந்து டிஸ்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம். ஸோ எந்த நார்மல் ஃபார்ம்னு நேம் வருதோ அதுதான் மேஜர் கனெக்டிங்காக இருக்கும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்க விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்து அதோடைய ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது டிஸ்ஜங்ஷன் மேஜராக இருக்கிற இடத்துல நீங்கள் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க உள்ள, அதே கன்ஜங்ஷன் மெயினாக இருக்கிறப்ப கன்ஜங்ஷனை தான் நீங்கள் வெளியில் அதை மேஜராக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெடிகேட் லாஜிக். ப்ரொபோசிஷனல் லாஜிக்கில் ஒன்று இருக்குது, இல்லை இதோட முடிஞ்சிடுச்சு. அதாவது ட்ரூத் வேல்யூ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ரெடிகேட் எப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அது இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போது இந்த ப்ரொபோசிஷனை நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் வந்து குவான்டிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே ஒரு ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறது, இல்லை நான் ஒரு க்ரௌடை பார்த்து கேட்குறேன் அங்கே கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இல்லைன்றதோட முடிஞ்சுடுது. ப்ரெடிகேட்னு வர்றப்ப அங்கே ஏதாவது எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு கேட்குறப்ப அங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, அங்கே ஆனால் எல்லாருமே நிற்கலை, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அந்த கொஞ்சம் பேர் கூட இங்கே இல்லை, இப்படி ஒரு அமௌண்ட்டோடு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதாவது தே ஆர் குவான்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை குவான்டிஃபை பண்ணி சொல்கிறது தான் வந்துட்டு ப்ரெடிகேட் லாஜிக்கோடைய விஷயமே. ஸோ அ ப்ரெடிகேட் கேன் பி மேட் அ ப்ரொப்போசிஷன் பை எய்தர் அசைனிங், ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து நீங்கள் அசைன் பண்ணி செக் பண்ணிக்கலாம், இல்லை அந்த வேரியபிளை குவான்டிஃபை பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த குவான்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை தான் வந்து நம்ம குவான்டிஃபையர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் 2 விதமான குவான்டிஃபையர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனிவர்சல் குவான்டிஃபையர், அதாவது இதை ஆல்னு யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர், இதை வந்து சம்ன்றதுக்கு சமம், அதாவது தேர் எக்ஸிஸ்டன்ட் மேத்தமெட்டிக் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. இப்போ இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஹோல்ஸ் ட்ரூ, இல்லைனா பி ஆஃப் எக்ஸ் இஸ் தேர் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணலாம். எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் சொல்லணும்னா இதை வந்து ஃபார் சம் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது இட் இஸ் நாட் ஃபார் ஆல், இட் இஸ் ஃபார் சம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் நமக்கு சொல்றது. ஆல் மை கிளாஸ்மேட்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இது ஆலையும் இது கிளாஸ்மேட்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸையும் குறிக்கும். இதே நான் இந்த இடத்துல இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டேன்னா, சம் ஆஃப் மை classmates are friends, அப்பனா இதில் ஆல் கிடையாது, சம். தென் we are quantifying, ஆல்னா எல்லாரும், சம்னா வந்து கொஞ்சம் பேர் தான் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஈக்குவலன்ஸ் ஒன்று இருக்குது, ப்ரொபோசிஷனில் பார்த்த மாதிரி தான் இதுவும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலை வந்து நான் அவுட்டரில் அப்ளை பண்ணுறப்ப when I connect to predicate statements using and, இதை நான் இந்த ஆலை நான் உள்ளே அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதை நான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன், இதை நான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கிறேன், அதே போல் இதை நான் இதுக்கும் அப்ளை பண்ணுறப்ப போத் ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ, இதை தான் வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. இப்போது எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்னு வச்சுப்போம். எக்ஸை வந்து நான் இன்டீஜர், இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் கூட சொல்லியிருந்தேன், எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர்னு வச்சுப்போம். பி ஆஃப் எக்ஸ் வந்து we will take it as odd integers and q of x we will take it as even integers. அப்போ இதில் என்ன செய்யலாம்னா, இப்போது ஒரு இன்டீஜர் வந்து ஆடாகவும் ஈவனாகவும் ஒரே டைமில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸுன்னு வந்துடுது. இதே சம், இது ஃபார் ஆல் இன்டீஜர்ஸ் தட் ஆர் ஆட், ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ஆடுன்னு ஒரு செட் எடுத்துப்போம், ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ஈவன் எடுத்துப்போம். வில் திஸ் ஒர்க்? ஸோ போத் ஆர் ஃபால்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபால்ஸ் இஸ் ஈக்குவலன் டு ஃபால்ஸ். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சம் ஆஃப் சம்திங் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நிகேஷனில் கொடுக்குறப்ப இது ஆல்னு மாறுறப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாட் ஆல் அப்படின்றது வந்து நின்றுடும். அதே போல் நாட் ஆல் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள் வந்து
இந்த இடத்துல சம்மா மாதிரி இட் வில் டேர்ன் ஆஸ் பி ஆஃப் எக்ஸ். இதை வந்து நிகேஷன் ஆஃப் குவான்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெஸ்டட் குவான்டிஃபையர்ஸ். இது எப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியலையும் யூனிவர்சலையும் இணைக்கிற மாதிரி. அதாவது there is a student X who has taken a course Y அப்படின்றது தான் வந்துட்டு இதை சேர்த்து இதில் சொல்கிறது. ஸோ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் எடுக்கிற மாதிரி some students have taken some courses. அதில் ஸ்டூடெண்ட்ன்றது எக்ஸ், கோர்ஸ்ன்றது ஒய். இந்த மாதிரி எக்ஸ் ஹாஸ் டேக்கன் ஒய்யை நம்ம இப்படி இது பண்ணுவோம். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டேக்கன் ஆல் கோர்சஸ்னால் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எல்லா கோர்சஸையும் படிக்கிறாங்க. எல்லா கோர்சஸ்லையுமே எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமும் என்ரோல் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதில் ஆர்டர் ஆஃப் நெஸ்டட் எக்ஸிஸ்டென்ஷியல் ஆர் யூனிவர்சல் கேன் பி சேஞ்ச் வித்தவுட் த மீனிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இருந்ததுன்னா இந்த இடத்துல இட் இஸ் ஈக்குவலன் டு ஒய் அண்ட் எக்ஸ். அதே போல் யூனிவர்சல்லையும் இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருந்ததுன்னா திஸ் இஸ் ஈக்குவலன் டு ஒய் அண்ட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதே நிகேஷனாக இருந்ததுன்னா ஃபார் ஆல்க்கும் அடுத்து சம் வந்ததுன்னா நிகேஷனில் சம் அண்ட் ஆல்னு மாறுறப்ப உங்களுக்கு இது நிகேட் ஆயிருக்கணும். அதாவது இங்கே ஆல் அண்ட் சம்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒன்றா இருக்கிற பட்சத்தில் இந்த வேரியபிள் மாறலாம். பட் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து இதையும் நம்ம ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸுக்கு வந்து சம்மையும் ஒய்க்கு ஆல் கொடுத்துட்டு இந்த பார்ட்டை வந்து நம்ம நிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நிகேஷன் ஆஃப் நெஸ்டட் குவான்டிஃபையர்ஸில் அப்ளை ஆகிற ஒரு லாஜிக். அடுத்து நம்ம ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ்ன்றது என்னென்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறோம்ல அதை நம்ம கன்க்ளூஷன்னு சொல்லுவோம். இப்போ ஹைபோதசிஸ் கன்க்ளூஷன் பார்த்தோம்னா அந்த மாதிரி இதை வந்து கன்க்ளூஷன்னு சொல்லுவோம். அந்த கன்க்ளூஷனுக்கு முன்னாடி அதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற முன்னால் வர எல்லா ப்ரொசீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸையும் வந்து நம்ம ப்ரெமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிங்கிள் ஹைபோதசிஸுக்கு பதில் இட் கேன் பி a நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு அவ்வளோ ப்ரெமிஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபாலசின்றது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ரீசனிங் தப்பாவோ இல்லை ஒரு மிஸ்டேக்கோ ஒரு இன்வேலிட் ஆர்கியூமெண்ட்டாக போயிடுச்சுன்னா, வேலிட் ஆர்கியூமெண்ட்ன்றது நமக்கு ஓரளவுக்கு மீனிங் தெரியும். ஒருவேளை ஒரு இன்வேலிட் ஆர்கியூமெண்ட்டாக அது போயிடுச்சுன்னா அதை வந்து ஃபாலசின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு டேர்ம் தெரியணுன்றதுக்காக இதை இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இப்போ சில காமனாக யூஸ் பண்ணப்படுற சில இன்ஃபரன்சஸை நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்று என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அடிஷன் இன்ஃபரன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்போ P வந்து ஸ்டடீஸ் ஹார்ட், Q வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ப்ரெமிஸ் என்ன சொல்லுதுன்னா ஹீ ஸ்டடீஸ் ஹார்டுன்னு சொல்லுது. கன்க்ளூஷன் என்ன சொல்லுதுன்னா ஹீ ஸ்டடீஸ் ஹார்ட் எல்ஸ் ஹீஸ் அ பேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு முடிக்கிறது தான் இந்த ஆர். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெமிஸ் வர்றப்ப திஸ் இஸ் அ கன்க்ளூஷன். அடுத்தது கன்ஜெக்ஷனில் பாருங்கள். இப்போ ரெண்டுமே வந்து P and Q ரெண்டுமே வந்து ப்ரெமிஸாக இருக்குது. இப்போ இதில் வந்து சிங்கிள் என்ட்ரி இருந்ததுன்னா இது வந்து சிங்கிள் ப்ரெமிஸ். ஓகேவா? இங்கே ரெண்டு இது இருக்கிறதுனால போத் ஆர் ப்ரெமிசஸ் தான் இதில். ஓகே, இந்த ரெண்டு ப்ரெமிஸ் என்னன்னு பாருங்கள். ஹீ ஸ்டடீஸ் ஹார்ட் ஒன்று, ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து ஸ்டடீஸ் ஹார்டு, இது வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறப்ப ஹீ ஸ்டடீஸ் ஹார்ட் அண்ட் ஸோ ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு அண்ட் வச்சு நம்ம நினச்சிருப்போம். அதுதான் வந்து கன்ஜெக்ஷன் சொல்கிறது. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். ஹீ ஸ்டடீஸ் ஹார்ட் அண்ட் ஹீ இஸ் அ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தேர்ஃபோர் ஹீ ஸ்டடீஸ் ஹார்ட் ரெண்டுமே அப்ளை ஆகுதுன்னா இந்த கன்ஜெக்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு சமம். அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் சொன்னாலே போதும். அந்த நல்ல ஸ்டூடெண்ட் ஆட்டோமேட்டிக்லி அப்ளைஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து மாடஸ்ட் போனன்ஸ். இஃப் யூ ஹாவ் அ கீ யூ கேன் ஓப்பன் த டோர். உங்ககிட்ட கீ இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? யூ ஓப்பன் த டோர்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மாடஸ்ட் போனன்ஸ். அடுத்து மாடஸ்ட் டாலரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இஃப் யூ ஹாவ் அ கீ யூ கேன் ஓப்பன் த டோர். டோர் ஓப்பன் பண்ணலாம் என்ன அர்த்தம்? உங்ககிட்ட நோ கீன்னு அர்த்தம். ஸோ நோ ஓப்பனிங் ஆஃப் டோர் அப்படின்னா நோ கீன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் லைக் கீ இஸ் தேர் ஓப்பன் டோர் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதே இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ மாடஸ்ட் போனன்ஸில் வந்துட்டு கீயை கொடுத்தாச்சுன்னா கதவு திறந்தாச்சுன்னு அர்த்தம். டாலரன்ஸில் எப்படின்னா கதவை இன்னும் திறக்கல, அப்போ வந்துட்டு கீ இல்லைன்னு அர்த்தம் அப்படின்றது இந்த இடம்.
அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஜங்டிவ் சிலாகிசம். திஸ் ஐஸ்கிரீம் இது வந்து வெனிலா ஃப்ளேவர் எடுத்துப்போம், இது வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துப்போம். உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் இல்லைனா சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னு இருக்குது. ஆனால் நோ வெனிலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெமிஸ் சொல்லிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் இருக்கிறது ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீமு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து P implies Q. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இன்னைக்கு வந்து மழை பெய்யுது, மழை பெஞ்சா நோ ஸ்கூல், ஸ்கூல் இல்லைன்னா எனக்கு ஹோம்ஒர்க் இல்லை. அப்போ இதுலேருந்து நான் என்ன ஹைப்போதெட்டிக்கல் சிலாகிசம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மழை பெஞ்சதுனாலே எனக்கு ஹோம்ஒர்க் இல்லை. அப்போ இந்த இடத்துல திஸ் Q should match. ஓகே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ இது வந்து ரெயினாக இருந்ததுன்னா எனக்கு லீவு, அண்ட் நோ ரெயினாக இருந்ததுன்னா எனக்கு வந்து ஸ்கூலு, இப்படின்னு நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு மழை பெய்யலாம் பெய்யாமல் போகலாம். அப்போ ஒன்று லீவாக இருக்கலாம் இல்லை ஸ்கூலாக இருக்கலாம். அப்படின்றது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டிலமா. அதே எடுத்துக்குங்க, ரெயின் இருந்தால் லீவு அண்ட் ரெயின் இல்லைன்னா ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த கியூன்றது என்னென்னா லீவ். இதை வந்து நான் நோ லீவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர் நோ ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒன்று மழை பெய்யலை இல்லைனா மழை பெஞ்சிருக்கு அப்படின்றத இது அப்படியே அதே ரிவர்ஸில் எடுத்துக்கணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே வந்து இதுதான் இதோடைய அந்த ஸ்வாப்பிங். ஸோ இங்கே வந்து இது ப்ரெமிஸாக இருக்கிறப்ப இதோட நிகேஷன் வந்து இங்கே கன்க்ளூஷனாக மாறிடும். இது ப்ரெமிஸாக இருக்கிறப்ப இதோட நிகேஷன் வந்து இங்கே கன்க்ளூஷனாக மாறுது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ஓவரால் ஐடியா இது எப்படி வருதுன்றதுக்காக. ஸோ நீங்கள் நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் அப்ளை பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த வெனிலா ஐஸ்கிரீம், கார் கீ இதெல்லாம் நினப்பு வந்ததுன்னா யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு ரிமெம்பர் வாட் இட் இஸ். அடுத்து குவான்டிஃபையர்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார் ஆல்ன்றதில்ல, இது எப்படி எடுத்துக்கலாம்னா அப்ளைஸ் டு எவ்ரி மெம்பர் ஆஃப் அ கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே இது அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஐடென்டி கார்டு போட்டே ஆகணும், இல்லைனா ஒரு எக்ஸாம் ஹால் போகிறப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஹால் டிக்கெட் வச்சுருந்தே ஆகணும் அப்படின்னு வந்ததுன்னா அதை யூனிவர்சலாக இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி உள்ளே வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐடி அந்த ஹால் டிக்கெட் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதா வந்து இன்ஸ்டான்ஷியேஷன். அதாவது குரூப்பில் இருக்கிறத வச்சு அதை ஒரே ஆளுக்கு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது. நான் ஒரே ஆளுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். எவ்ரி மெம்பர் ஆஃப் கிளாஸ்ன்றதை வந்துட்டு நான் அதை மெம்பர் ஆஃப் கிளாஸுக்கு அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது. இதுவே வந்து P of C for an arbitrary C. இது எப்படி சொல்லலாம்னா, ஸ்டூடெண்ட்னா வந்து ஐடி போட்டிருக்கணும், இல்லை எக்ஸாம் ஹால் வர ஸ்டூடெண்ட் வந்து ஹால் டிக்கெட் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா இட் மீன்ஸ் இட் வில் அப்ளை டு ஆல் எலிமெண்ட்ஸ் C in domain. அப்போ நான் ஜென்ரலைஸ்டாக ஒன்று சொல்கிறேன்றப்ப அது யூனிவர்சல் ஜென்ரலைசேஷனாக மாறுது. அப்போ P of C for an arbitrary C will be for all x into P of x ன்னு கன்க்ளூட் ஆகுது. ஸோ இங்கே இது வந்து ப்ரமிஸ் ஆகுது, இங்கே இது வந்து கன்க்ளூஷனாக மாறுது. இப்போ இதே வந்து ஆல்னு இருக்குல்ல, இப்போ சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப சம் அது அந்த சம் சிக்கு மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணி இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். இது வந்து யூனிவர்சல், இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல். அடுத்தது சில பேர் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணால் கிளாஸில் ஒரு சில பேருக்கு தான் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு ஜென்ரலைஸ் பண்ணிக்கிறோம். ஜென்ரலைசேஷன்ன்றது எப்போ எடுத்துக்கலாம்னா, குவான்டிஃபையர் வந்து கன்க்ளூஷனில் மென்ஷன் ஆகிறப்ப இட் இஸ் ஜென்ரலைசேஷன். குவான்டிஃபையர் ப்ரெமிஸில் மென்ஷன் ஆகிறப்ப இட் இஸ் இன்ஸ்டான்சியேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்.